ஹலோ ஃபேம், நான் உங்கள் ஃபீனிக்ஸ் ரைடர் பேசுகிறேன். நம்மளோட கைவலியும் இந்த ரைடை நான் கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால் ரைடை நம்ம கிளம்பிட்டோம். நிறைய பேர் நம்மளை சொன்னானுங்க, என்ன பண்ணுறது கூடுகிறவங்க அப்படி சொல்கிறானுங்க, கையை ஒழிஞ்சிட்டு இருக்குது, கை விரல ஒழிஞ்சிட்டு இருக்குது, ஓட்ட முடியாடுற, உன்னால முடியாடுறேன்னு எவன் சொன்னான். என்னோட பிடிச்ச ட்ரீமுக்கோசரம் எவ்வளோ வலி இருந்தாலும் ஒரு ட்ராவலரை இந்த க்ளவுஸ் என்னால் போட முடியல தான் இருந்தாலும், ஆனால் நான் கண்டிப்பாக இதை முடிக்கணுன்ட்டு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஓகே, நம்ம ரைடு வீடியோ வந்து கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு 2 டேஸில் வந்துடும். ஓகே சார், நம்ம பைக் அப்படியே இப்போ சின்னதாக ஸ்டிக் ஒன்று வாங்கியிருந்தோம், அதனால் அப்படியே பைக்கு கண்டினியூ பண்ணுறேன். சிங்கம் வேட்டையாடும் போது காடை செழிப்பாக இருக்கணும். அப்போது பசியோடு இருக்கும்போது காடும் பட்னி கிடக்கணும். அவன் பேரு டில்லி. நம்ம இப்போது பீஞ்சமந்த ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம். பீஞ்சமந்தை தாண்டி இங்கே ஒரு பாலம் முன்ன இருந்துச்சு, அது இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க போல் பாருங்களாம். இதுக்கு மேலே தண்ணி நல்லா போச்சு. இப்போது பாலம் பெருசாக கட்டுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அப்போ அந்த பாலம் இருக்கும்போது செம்ம நைஸாக பாசி பிடிச்ச மாதிரி இருக்கும் ஃபேமே, நல்லாயிருக்கும். ஓகே ஃபேம், இதோட நான் கரெக்டாக தொங்கா மேலே தாண்டி நெம்மிமட்டில் போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதுக்குள்ளே நடுவில் எதுனா ஆஃப் ரோடில் வீடியோ எடுத்தால் பார்க்குறேன். ஓகேவா? ஓகே ஃபேம். ஃபேம் ஆஃப் ரோடு பயங்கரமாக இருக்கு ஃபேம். பீஞ்சமந்தை தாண்டி இந்த தொங்க மேலே தாண்டி இருக்கு இல்லையா, அங்கே கரெக்டாக இந்த மாதிரி ஒரு புளி பள்ளம் ஜாலியாக இருக்குது. நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம ட்ரீம் பைக் எடுத்துட்டா சும்மா ஆஃப் ரோடு பயங்கரமாக ட்ரைவ் பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரம் அதுக்கு ஆர்டர் போட்டுட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் நம்ம எடுத்துருவோம். ஓகே, இங்கே பாருங்களா, சுற்றி நடுவில் ரோட்டு ஜாலியாக இருக்குது. மாடை ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஜாலியாக சின்ன வயசுலாம் இந்த மாதிரி இருந்திருக்கேன். மாடு ஆனால் மாடு மேய்க்க போவோம். ஆனால் அத்திய பாட்டுன்னு காட்டில் விட்டுட்டு நாங்கள் பாட்டுன்னு ஒரு பக்கம் விளையாட போயிடுவோம். அந்த காலம் எப்படி, அந்த காலம் அப்போ இருந்த வேறு இப்போ இருக்கிறது வேறு போல் இருக்குது. இப்போது அப்போ இருந்த லைஃப் வேறு மாதிரி தான் ஃபேமு. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் விட்டு போயிடும். அந்த பழைய நினைவுகள்லாம் இப்போ நினச்சி பார்த்தீங்களா வச்சுக்கோ, ஏன்டா அப்படியே இருந்துக்கலாம், அந்த வயசாக இருந்திருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி காட்டு ரோட்டில் எல்லாம் பயங்கரமாக ஓடுறது பெரிய ஒரு தகுல்ஸ். ஓ பேருங்க, இந்த பாருங்க ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். நம்ம போகிற ஃபால்ஸுக்கு வழி இதில் தான் நம்ம நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு போகணும். நம்ம ஆஃப் ரோட் பைக்கு நேரம் எடுத்துருந்த மூலமாக வச்சுக்கோ, இதில் ஒரு இதுக்கு நம்ம எப்படி சொல்கிறதுன்னா வச்சுக்கோ, நேரம் பறந்துருக்கலாம், பயங்கரமாக ஆஃப் ரோட் ட்ரக் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணுது எம்ப இந்த பைக்கை சாரி எம்ம பைக்குன்னு சொல்கிறதுக்கா எம்ம மார்க்கோவை ஆஃப் ரோட் களை கட்டுறான். ஏன்னா ஒன்றா சின்ன ஒரு ப்ராப்ளம், பைக்கில் 2 டயர் ஃபுல்லாக போனட் ஆகிட்டு இருக்குது. இங்கே ஏதோ ஒன்று கலகலான்னு ஆடுது. இது என்னன்னு தெரில, பார்க்கணும். பைக்கை சர்வீஸ் பண்ணணும். வாவ், மலை, இந்த மலை மேலே எதனா ஒரு ஃபால்ஸ் கோவில் இருக்கும் என்னன்னு தெரியல பார்ப்போம். ஐயோ, இப்போ கை வலி வேறு ரொம்ப பெயினாக இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி 1 டே ரைடு வேறையா நம்ம காலைல கிளம்பிட்டோம். சில ஒர்க்கு பிரச்சனையால் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் நம்ம ஒரு கால் பேசியே ரொம்ப லேட் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம ஸ்டிக்கு ஒன்று வாங்கியிருந்தோம், எக்ஸ்ட்ரா 360 ஸ்டிக் இல்லை, அதை போட்டு ஆடுறதுக்கு நம்ம ஒர்க்குக்கு போகிறதுக்கு வர டைம் இன்னும் 2 நாள் தான் இருக்கா, அதனால் அது போட முடியல. அது வந்து 10 நாள் கழித்து வர மாதிரி காட்டுது. நம்ம இருக்க போகிறதில்ல. சரி, நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் போட்டுக்கலான்ட்டு சிம்பிளாக ஒரு ஸ்டிக்கு, மொபைல் ஸ்டிக்கு மாதிரி
அது வாங்கிட்டு வந்து அது வீடியோ எடுத்துருக்கேன். அதான் ஃபஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிக்கோட ரேட், அதோட பட்ஜெட் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஒரு வேலை எக்ஸ்ட்ரா 360 வச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நான் இப்போ வாங்கியிருக்கலாம், சும்மா அது ஒத்தா இல்லையான்ட்டு பாருங்கள். ஏன்னா இது கம்மி ப்ரைஸ் தான். அது நான் அதை வாங்கிட்டான் நான் அந்த ரைடை முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது ரொம்ப டைம் எடுக்கிறதுனால நம்ம சரி சீக்கிரமாக ரைடை கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த ரைடை நான் நேற்றே முடிச்சிருக்கணும். நம்ம வலி, கை வலி வேறு ரொம்ப இருந்துச்சு. நேற்றோட இன்றைக்கி அதிகமாக இருக்குது வலி. இருந்தாலுமே சரி ஒர்க்குக்கு பார்த்தோன்னா 2 நாளாக தான் இருக்குது அப்படின்ட்டு சீக்கிரம் சார் ரைடை முடிச்சிடலான்ட்டு நம்மளை 2 வாரம் நம்மளை இந்த கையை எதுவுமே வெயிட்டான பொருள் எதுவுமே பைக்கே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே ஓட்டிகிட்டு இருக்கேன். எதில் இப்போ முடியுதுன்னு தெரியல. கைவலி அது வந்து எலும்பு லைட்டாக கிராச் ஆகிட்டு இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகே சார், இதுக்கு மேலே நான் இது ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். 360 பின்னாடி ஸ்டிக்கில் தான் எடுக்கலான்னு இருந்தேன் சார். ரொம்ப டைம் டிலே ஆகுதா, அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம போக முடியுமோ நம்ம 2 ஃபால்ஸு இருக்கேன். அந்த ஒரு ஃபால்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஃபால்ஸ்க்கு இன்னைக்குள்ளே போயிட முடியுமா இல்லைன்ட்டு தான் நம்மளோட முக்கிய வீடியோ, ஓகேவா? சார் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக குளிப்பழமே தான் இருக்குது. ஓகே ஃபேம், நான் கிட்டத்தட்ட அங்கே வீடியோ நமைமட்டை போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டேன். ஃபேம், இது வந்து நெமைமட்டை ரோடு. இன்னும் நெமைமட்டை முன்னாடி இருக்குன்னு எப்படி இருந்தாலும் 1 கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த ஆஃப் ரோடு. இந்த மக்கள் இந்த பக்கம் வசந்து வரவங்களாம் இந்த ரோட்டில் தான் வராங்க. எப்படி வராங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. ஏன்னா எம்பளோட வர கை வலியிலே ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாகுது. தப்பி தவிர பிரேக்கு நம்ம காலை எடுத்தோம், அதுதான் ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு போய் எங்கன்னா தள்ளி விட்டுருவோம். 80 மார்க்கும் வாய்ப்பு இல்லை, தள்ளி விட மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கு. ஃபுல்லாக கல். ஏன்னா இல்லை ரொம்ப பிரேசனாக இந்த ஆஃப் ரோடு பைக் இருந்தால் தான் ஓடுறதுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் ஃபேம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஓ, ஸ்கூட்டி ஏறலையா? ஸ்கூட்டி ஏறல ஃபேம். நான் வரணுமா? இருங்க, பைக் ஒன்று ஓ இவ்வளோ பெயினாக இருக்கு, ரொம்ப பெயின் ஃபேம். நான் ஸ்டார்ட் ஆகலையா இல்லை ஏர்லையாண்ணா? ஸ்டார்ட் ஆகலையா ஏர்லையா? நெகட்டுமா? ரொம்ப மோசமாக இருக்கு ரோடு. ஆமா, ரொம்ப மோசம்தான் அந்த ரோடு. நம்ம இதில் எப்படி போக போகிறோம்? அங்கே பாருங்களா, ரொம்ப கஷ்டம்தான். இதில் பெரிய வண்டியெல்லாம் எப்படி வருதுன்னு தெரியல. இந்த மாதிரி இடத்துல ஸ்ட்ரைட்டாக பிரேக் விட்டால் தான் ஓட்ட முடியும். தப்பி தவறு பிரேக் அடித்தோம், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஸ்கூட்டி தூக்கி ஏற்றி வச்சுட்டு ரொம்ப
கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரோடு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபேம், நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் தொலைவாக தான் இருக்குது. நெமைமட்டோட ஒரு சின்ன தார் ரோடு ஒன்று வரும், அதில் போய் அப்படியே ஜாயிண்ட் ஆகிட்டு நான் நெமைமட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஃபேம் எப்படியோ நெமைமட்டு வந்து ரீச் ஆகிடுச்சு. நெமைமட்டு ஸ்கூல் ஃபேம் இது, நெமைமட்டு ஸ்கூல். ஏன்னா ஒரே ஒரு ஜனதா காலமே வேலை. முன்னெல்லாம் கல் ரோடாக இருந்துச்சு, இப்போது சிமெண்ட் போட்டு இருக்குது. பரவாயில்ல, லீவுனால பசங்க எல்லாம் இது நெமைமோல் என்ட்ரு. இந்த ஊருக்குள்ளே முன்னெல்லாம் கல் ஃபுல்லாக கல் இருக்குமா, எல்லாம் ஒரு குக்கி எடுத்துருவோம் வரும். இதுக்குள்ளே தான் இது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் சந்தை போடுவாங்க. வா செம்மையாக இருக்கணும். இது ரேஷன் கடையா என்ன? அப்படியே போக போக இதில் தான் நம்ம போயிட்டு இருக்கணும். வழி ரொம்ப டவுனாக இருக்குது எல்லா இடமும். ஓகே ஃபேம், நம்ம அப்படியே நம்ம முன்னாடி போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நான் இதுக்கு மேலே ஐயோ வேறு லெவலாக இருக்குது ஃபேம். ஆனால் பரவாயில்ல, ரோடு போட்டதுனால ஈஸியாக போச்சு. இல்லைன்னா குழி பழமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் டைம் எங்களுக்கு எடுத்து இருக்கும். கிராமத்தோட இன்னும் வந்து அபியாசமா செம்மையாக இந்த மாதிரி டவுனில் ஓடுறது தான் செம்மையாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஓ கௌசிக்கே எங்கே குறுக்க வர? இதில் போனால் ஃபேமே கரெக்டாக அம்மேருதி வருது. இதில் தான் ஜனமுத்தூர் போகணும். ஓகே ஃபேம், இதுக்கு மேலே நான் ஜனமுத்தூர் கிட்டத்தட்ட போயிட்டு நான் வீடியோ நடுவில் ஃபாரஸ்ட் எதுனா இருந்துச்சுன்னா வீடியோ இங்கே எடுத்துகிட்டு அப்படியே நான் ஜனமுத்தூரில் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபேமே இங்கே ஒரு ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி ஒரு ரிட்ஜில் தண்ணி போவோம். அது எங்கே போயிட்டு இருக்குன்னு தான் தெரியல. இன்னும் முன்னாடி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இதோ தண்ணி ஓவரோ போகுமா நான் தெரியல. இல்லை கம்மியாக தான் போகுது. தங்கத்தாடி வாஷ் பண்ணிட்டு போயிடலாமா? வேணாம், நல்லா தான் இருக்குப்பா. ஓ இங்கே பாருங்க அருமையாக இருக்கு. மார்க்காவை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு போயிட்டு தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் சம்பவம் பண்ணிட்டானா அதுக்கு தான் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. கூச்சமாக தான் தயக்கமாக இருக்குது. பைக் என்ன ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன் இல்லையா, அதனால் எதுனா ஆஃப் ஆகிடுமான்ட்டு ஒரு சின்ன ஒரு பயம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃபேம், நான் அப்படியே இந்த கிட்டத்தட்ட இப்போது நெமைமட்டை தாண்டி ஜனமுத்தூர் ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம். நான் ஜனமுத்தூர் கிட்டே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதுக்குள்ளே நடுவில் ஃபாரஸ்ட் எதுனா இருந்தால் நான் வீடியோ அங்கே ஷூட் பண்ணிட்டு அப்படியே அங்கே போயிடுறேன் ஃபேம். ஓகே ஃபேம், இது ஜனமத்தில் இருக்கு. நெமைமட்டை தாண்டி வந்தீங்களன்னா இந்த ஒரு பிளேஸு ஆஃப் ரோடு ஃபாரஸ்ட் வரும். செம்மையாக இருக்குது ஃபேம். ஆனால் ஏன்னா காத்தோட்டம் அந்த மாதிரி இருக்குது, சுற்றி மரங்களாக இருக்கிறதுனால அப்படியே செம்மையாக இருக்குது. இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேச முடியல, ஆனால் பசங்களாக வந்தவங்களான்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃபேமு. அதனாலும் சோலோ ரைடு பண்ணுறதும் செம்ம ஜாலியாக இருக்குது ஃபேமு. ஏன்னா எந்த ரைடரும் வரல இல்லையா, கூட்டா அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். எம்பளை மாதிரி எல்லா டைமும் இருப்பாங்களா, அந்த மாதிரி. ஐயோ
ஓ, இதில் தான் பஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, சும்மா வளைச்சி அதோட ரொம்ப ஏர் பெண்டாக இருக்கா, ரொம்ப சும்மா ஓடுறதுக்கு த்ரில்லிங்காக இருக்குது. நம்ம பைக்கில் கொஞ்சம் முன்னாடி பேரிங்கு சின்ன இது ஏதோ டயர் வேறு ரெண்டுமே வீக்காக இருக்கா, அதனால ஓவராக படிக்க வச்சு ஓட்ட முடியாது. இல்லைன்னா சும்மா வண்டி தாரா தப்பட்ட கிளிக்கம்பு மார்க்கும். வேறங்க வேற தான் எவ்வளோ அழுத்தி பிடிச்சி ஓட்டினாலும் நம்ம பைக்கை எப்படியே சும்மா அழைச்சிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் பாருங்க. நிறைய மக்கள் அதுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க, வேண்டிக்கிறேன் நான் கண்டிப்பாக ஃபால்ஸ் ஓப்பனில் இருக்கணும்ன்ட்டு. சரி ஃபார்ம், நான் இதுக்கு மேலே நான் கிட்டத்தட்ட போய் வீடியோன்னா எதனா இதுக்குள்ளே போகும்போது இன்னும் நிறைய ஒரு அட்வான்ஸ்டாக ஒரு ஃபாரஸ்ட் இருந்துச்சுன்னா நான் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிடுறேன். ஓகே ஃபேம், இங்கே தான் ஒரு 2 இதோ ஏர்பேண்ட்ஸ், இந்த ஏர்பேண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு டைம் இதுலேருந்து நான் ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் இதுலேயும். இது ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம். இந்த வழியில் ரூட்டில் வந்தால் அங்கேருந்து இங்கே வீலிங் பண்ண வந்திருப்பேன், செம்மையாக இருக்கும் ரோடுனா. ஒரு நான் இந்த சைடில் அந்த எதுவும் கட்டாததுனால கொஞ்சம் ரிஸ்க் தான் இது, பிரேக் பிடிக்காது. இங்கே பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக என்ன ஃபேம், ஆஃப் ரோடு தான் ஃபேம். ஸ்கூட்டியெல்லாம் வருதுவா, அவன் பொறுமையாக ஓட்டிட்டு போகிற வயசானவர். ஐயோ பறக்கிறாரே அவரு. நம்ம பெயின் வேறு அதிகமாக வலிக்குது. க்ளவுஸை நம்ம கவுட்டிட்டா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப வலி கொடுக்குது. சரி ஃபேம், நம்ம இதுக்கு மேலே ஜனமுத்தர்லாம் கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஜனமுத்தர் என்ட்ரில் போயிட்டு இனிமேல் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்னு நினைப்பேன். ஓகே சரி, அங்கே போய்ட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஃபேம், இப்போ ஜனமுத்தர் உள்ளதான் வந்தாச்சு. ஓகே, இங்கே தான் சந்தை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதோ இன்னைக்கு ஜனமுத்தர் சந்தியா என்னன்னு தெரியலையே, தெரில. எந்த அவ்வளோ மக்கள் யாரும் இல்லை, நல்லா தான் இருக்குது. டவர் காமெல்லாம் இருக்குது. ஜியோவுக்கு டவர் வருமா இல்லையான்னு தெரியலையே. சர்ச் எல்லாம் ஆனால் குளிப்பெல்லாமா இருக்குது. அது வேகத்தை அடைக்க போகிறதா இல்லை குழி நோண்டி வைக்கிறான்ட்டு எல்லாம் நைட் டைமில் ஓவர் ஸ்பீடெல்லாம் நல்லா இருக்குது ரோடுன்ட்டு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டம் தான் ஃபேம். ஆனால் கொஞ்சம் ஒரு குக்கு எகிரி விட்டுச்சு, அவ்வளோதான். கோவிந்தா தான் என்ன மெல்ல நிறைய இந்த பக்கம் நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம ஃபைனல் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நம்ம ஜவ்வாது மலை ரைடே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாலே நம்ம இருக்க இந்த நான் இப்போ லீவில் வந்ததுனால சரி ஜவ்வாது மலை ஒரு ரைடாச்சு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டதுப்பா. இன்னும் ரொம்ப வலி, குழி போலாமா இருக்குது. இங்கே பாருங்க, இது எந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்ல, காலாமக்கல். இந்த ரோட்டில் ஓடுறதே ஐயோ. இங்கே பாருங்க, மறுபடியும் ஒரு குழி. இது வழியாக இருக்க தேவையில்ல, குழியாக இருக்கலாம், அப்படியே நல்லா இருக்கும் பொழுது. ரோடு போட்டு வீணாக போயிருக்கு. நல்லா தான் போட்டு இருக்காங்க, ஆனால் இந்த நடுவில் எப்படி இந்த குழி வந்து அங்கங்கே இப்படி ஒடிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் தெரியல. ஒரு சைடில் ஒடிச்சா ஒத்துக்கலாம், நடு சென்டரில் பேத்துக்குது, எப்படி அது ஆச்சரியம் தெரில. எப்படியா ஜலமுத்திரம் வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு மட்டும்தான் நம்ம போக வேண்டியா இருக்குது. சரி, நம்ம முன்னே போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
ஃபேம் இங்கே பாருங்க. இதுவும் இல்லை பார்க் உள்ள போதுன்னு நினைக்கிறேன். ஓ டெரராக இருக்கே. உள்ள என்ட்ரி பீஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல. ஃபால்ஸுக்கு எதில் போகணும் வர தெரியலையே. பெரிய ஏரி இருக்குது. ப்ரோ ஃபால்ஸுக்கு எதில் போகணும்? வீமன் ஃபால்ஸுக்கு எப்படி போகணும்? ஓகே தேங்க்ஸ். ஃபால்ஸுக்கு ஓ வேறு லெவலில் இருக்குது பாருங்க ஃபேமு. படகெல்லாம் இருக்குது. என்ட்ரி பீஸ் எவ்வளோ அதுக்கு வாங்குறாங்கன்னு தான் தெரில. இது இதில் போகணுமா வீமன் ஃபால்ஸுக்கு? ஏய் அப்படின்னா இங்கே பாருங்க, தண்ணி எவ்வளோ தானா இல்லை எப்படின்னு தெரில. ஐயோ எழுப்பு இருக்கும். பயங்கரமாக இருக்கு ஃபேமண்ணா. ரொம்ப க்ரௌடெல்லாம் இருக்கே. வா அங்கே பாருங்க. வா 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 ஃபேமிலி ஜன்னு. இதில் போடணும் இல்லை. வீமன் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.